நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நெல்லை அம்பையில் மின்கம்பத்திற்கு பதிலாக மரத்தில் கம்பிகளை பதித்து மின் இணைப்பை கொடுத்துள்ளனர். மரக்கிளைகளை ஊடுருவி மின் இணைப்பு செல்வதால் ஈரப்பதமான பச்சை மரங்களில் மின்சாரம் பாய வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். மின்வாரியம் இதனை மாற்றியமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பொறுப்பு மேலாளர் திரு செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நுகர்வோர் அமைப்புகளின் காலாண்டு கூட்டம் நடந்தது. இதில் அரசின் பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில துணை செயலாளர் ராஜபாண்டியன் மற்றும் இணை செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டனர். தற்போது அனைத்து வழித்தடங்களிலும் பஸ்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. கோவை நகர டவுன் பஸ் சரியான நிறுத்தங்களில் நிறுத்தாமல் தள்ளி நிறுத்துவதால் பயணிகள் ஓடி சென்று பஸ்ஸில் ஏறுவதற்குள் பஸ்ஸை எடுத்து விடுகின்றனர். மேலும் அனைத்து பஸ்களிலும் ஏறும் படிக்கட்டுகள் மேலே உள்ளதால் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பஸ்ஸில் ஏற திணறுகின்றனர். அதனால் 5வதாக மடக்கும் வகையில் படிக்கட்டு அமைக்க வேண்டும் என கோரிக்கை. மக்களின் தேவைக்கு அதிக பஸ்களை இயக்க வேண்டும் என நுகர்வோர் அமைப்புகளின் சார்பாக கோரிக்கை விடப்பட்டது. மூடா முறைகேடு தொடர்பாக தன் மீது விசாரணை நடத்த அனுமதி அளித்த கவர்னர் தாவர் சந்த் கெலாட் உத்தரவை எதிர்த்த கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. இதனால் சித்தராமையா முதல்வர் பதவியில் நீடிப்பது கேள்விக்குறி. பழனிமலை பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மருந்து கலப்பதாக கூறி அவதூறு பரப்பியதாக சினிமா பட இயக்குனர் மோகன் என்பவரை திருச்சி தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு பகுதியில் சமுதாய பொது கழிப்பிடம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை தாராபுரம் நகர் மன்ற தலைவர் பொறியாளருமான பாப்பு கண்ணன் அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது 2வது வார்டு திமுக கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.